ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் மெய் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் 2 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டி பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. கள்ளிப்பட்டி பார்த்திங்கன்னா அந்தியூர் வட்டத்தில் இருக்குங்க. கள்ளிப்பட்டி பார்த்திங்கன்னா பவானிலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்கு. கள்ளிப்பட்டி மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 4 கிலோமீட்டரில் கட் ரோட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கட் ரோட் பேஸ்லேருந்து 16 அடி அகலம் மண் பாதையில் 400 to 500 மீட்டர் ட்ராவல் பண்ணால் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. நம்ம முன்னாடி இருக்கிற இந்த கேட்டு ப்ளஸ் இந்த 2 வீலர் நிற்காது இந்த கம்பி வேலி போட்டுருங்களா, இதுதாங்க ப்ராப்பர்ட்டி. டோட்டல் பர் ஏக்கர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 2 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டட் ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்போட விற்பனைக்கு வந்திருக்குங்க. நம்ம தோட்டம் சுற்றியுமே பார்த்திங்கன்னா கருங்கல் கட்டடம் அமைச்சு கம்பி வேலி வந்து அமைச்சிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம காட்டிலேருந்து மண்ணும் வேறு எந்த இதுவும் வந்து அக்கம் பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வராத அளவுக்கு நீட்டாக வந்து கம்ப்ளீட்டட் ஒர்க்கோட விற்பனைக்கு வந்திருக்குங்க. பாருங்கள், நெட்டாக நமக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிற நெட்டாக வந்து கருங்கல் கட்டடம் வந்து போட்டிருக்காருங்க. கேட்லேருந்து எல்லாமே வந்து நீட்டாக அமைச்சிருக்காரு. எர்த் பென்சிங்கும் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு வந்து அமைச்சிருக்காருங்க. இந்த தோட்டத்தில் இதாங்க மெயின் கேட்டு. இந்த கேட்டில் உள்ள என்ட்ரி ஆன ஒன்றுமே பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆனோடனே நமக்கும் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு செட் ஒன்று இருக்குங்க. மாட்டு செட்டினோட அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40க்கு 30 அப்படிங்கிற அளவில் வந்து அமைச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 10 to 15 மாடை கட்டி மெயின் பண்ணுற அளவுக்கு. இப்போ மாட்டு செட்டுக்கு நியர்பைலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஸ்போர்டேஷன் சீட்டு போட்டால் வீடு ஒன்று இருக்குங்க. ஓனர்ஸ் தங்கிக்கிற இல்லை ப்ளஸ் லேபர்ஸ் தங்கிக்கிற அளவுக்கு. இந்த சீட்டு வீடு பார்த்தீங்கன்னா 40க்கு 36 அப்படிங்கிற அளவு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைச்சிருக்குங்க. ஒரு நீட்டான கம்ப்ளீட் ஒர்க்கோட பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க. நம்ம வீட்டுக்கும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் தொட்டியை வந்து அமைச்சிருக்காருங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல் டைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற அளவுக்குங்க. இந்த தொட்டிக்கு பார்த்திங்கன்னா 2 போர்வெல் இருந்து தண்ணீர் சோர்ஸ் வருதுங்க. ஒரு போர்வெல் பார்த்திங்கன்னா 600 அடியும், இன்னொரு போர்வெல் பார்த்திங்கன்னா 300 அடியும் இருக்குங்க. இந்த தொட்டிலேருந்து பார்த்திங்கன்னா காடு முழுச ட்ரிப்பு போட்டு வந்து தண்ணீர் வந்து பாஞ்சிட்டு இருக்குங்க. எதுவும் டைரெக்டாக தண்ணீர் பாயிற அளவுக்கு இல்லை. இபி சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா நமக்கு சோலார் சிஸ்டம் மூலியமாக தாங்க அத்தனையும் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த போர்வெல்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே போயிட்டுருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஜலமூலையில் தான் பார்த்திங்கன்னா ஈசாண்டியில் தான் வந்து அமைச்சிருக்காருங்க. காடும் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி கிளசரு பூமியாக வந்து அமைச்சிருக்குங்க. இந்த தோட்டத்தில் என்னென்ன விவசாயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செவ்வாழை வந்து 1 ஏக்கர் வந்து வச்சுருக்காருங்க. இந்த செவ்வாழை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டெம்பரவரியை தான் வச்சுருக்காரு. இந்த தோட்டத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் அமைச்சிருக்காரு. தென்னம்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 மரம் இருக்குங்க. ஒரு 3 to 3.5 வருஷம் காய்க்கக்கூடிய காப்புக்கு இருக்கிற கண்டிஷனில் இருக்குங்க. ப்ளஸ் தென்னை மரத்துக்கு இடையில பார்த்திங்கன்னா தென்னை மரங்களுக்கு இடையில பார்த்திங்கன்னா மாமரம் வந்து வச்சுருக்காருங்க. மாமரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 மரம் இருக்குங்க. அதை ஆவரேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா நெல்லி மரம் வந்து வச்சுருக்காருங்க. நெல்லி மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மரம் இருக்குங்க. அந்த தோட்டத்தில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பல வகை மரங்கள் வந்து ரொம்ப நிறையா வச்சுருக்குங்க. இது பார்த்திங்கன்னா கெலாக்காய் மரங்க. கெலாக்காய் மரம் ப்ளஸ் வந்து மலை பிலாக்கா ப்ளஸ் வந்து கறி பிலாக்கா, அது மாதிரி வந்து கோழி எல்லாம் நல்லா மேயிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்பில் வந்து அமைச்சிருக்காருங்க. நல்லா எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வந்து நமக்கு செயற்கை மருந்து யூஸ் பண்ணதில் தான் சொல்லியிருக்காருங்க. இந்த நிலத்தினோட உரிமையாளர் பார்த்திங்கன்னா டோட்டல் விலை வந்து ஒரு தனியாக 1 ஏக்கர்னோட விலைங்க. டோட்டலாக வந்து விலை சொல்கிறாரு. அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நம்ம சொல்லக்கூடிய ரேட் வந்து ஒரு மேட்சர் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். மேலும் நிலம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய உங்கள் நண்பர்கள் நிலம் விற்பனை நம்ம சேனலை கண்டக்ட் பண்ணி வீடியோ ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம்.